நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தாவே, அளவில்லாத பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. உம்மை துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சென்ற வாரம் முழுவதும் கர்த்தாவே கிருபையாய் காத்து அப்பா எங்களை வழி நடத்தியமைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசிகள் குறித்த நேரத்தில் கடந்து வந்து கர்த்தாவே அப்பா எமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க சுவாமி. அநேக புதிய ஆத்துமாக்களை அப்பா அழைத்து வர உதவி செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயற்கை சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் என்ன தேவைகளோடு வருகிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் தேவன் தாமே சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சியை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நிரப்பி வழி அனுப்புங்க. பாடல் ஆராதனை பகுதி, பிரசங்க பகுதி, சங்கீத பகுதி, காணிக்கை பகுதி, ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே உமது கிருபையின் பிரசன்னம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, நன்மைகளால் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பணிவிடை ஊழியத்திற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பணிவிடை ஊழியத்திற்காக உமது சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. பணிவிடை ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேவ பிள்ளைகளை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். உமது பலனை கட்டளையிடுங்க கர்த்தாவே. அப்பா பலத்தோடும் சுகத்தோடும் கர்த்தாவே அந்த ஊழியத்தை செய்திட உதவி செய்யுங்க சுவாமி. குறித்த நேரத்தில் கடந்து வந்து அப்பா அந்த பணிவிடை ஊழியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அவர்களிடத்தில் பரிசுத்தம் காணப்பட உதவி செய்யுங்க சுவாமி. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக நன்றி, கொடாக்குடி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நீர்தானே என்னுடைய வாஞ்சை, இந்த உலகத்திலே உம்மையின்றி வேறு விருப்பமில்லை, உம்மையை பற்றி கொண்டேன் என்று பாடி அவரை ஆராதிக்கலாம். மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏதுண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏதுண்டு. நீர்தானையா என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே நான் பற்றி கொண்டே. நீதானையா என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே நான் பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏதுண்டு. உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன், உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன், அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே
உம்மையின்றி வேறு விருப்பம் ஏதுண்டு? ஒவ்வொரு நாளும் அவருடைய விருப்பம் போல நம்மை நடத்துகிறார். முடிவிலே நம்மை மகிமையாய் வெற்றி சேர்க்க செய்கிறார். உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்துக் கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் சேர்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏதுண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகிலே உம்மையன்றி வேறு விருப்பம் ஏதுண்டு? பலனில்லாத நேரத்தில் பலன் தருகிறவர் அவரே. அவர் பலன் தருகிற ஜீவ நீரூற்று. இந்த உலகத்திலே எனக்குரிய பங்கும் நீரே என்று என்னுள்ளத்தின் பலனே நீர்தானையா, என்னுள்ளத்தின் பலனே நீர்தானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தான. உண்மையாய் சொல்லுவோமா? எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே, விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு யாருண்டு? மண்ணுலகில் அவரை தவிர வேறே விருப்பமில்லை என்று சொல்லுகிறவர்கள், விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏதுண்டு? நீதானேயா வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே, உம்மை தானே அடைக்கலமாய் கொண்டுள்ளே. நான் உம்மை தானே அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே, விண்ணிலும் மண்ணில் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் ஏதுண்டு? ஹல்லேலூயா. அவரை தவிர வேறே விருப்பம் இந்த உலகத்திலே நமக்கு இல்லை. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழக்கரம் பிடித்து அவர் நடத்துகிறார். அவர் நம்மை நடத்துவதால் எந்த சூழ்நிலைக்கு நாம் பயப்பட தேவையில்லை. ஆமென். இன்னொரு பாடலை பாடலாம். சிங்க கவியோ எரிகிற அக்கினி சூளையோ ஒன்றுக்கும் நான் கவலைப்படேன் பயப்படேன், அவரை என்னோடு இருந்து என்னை நடத்துகிறார் என்கிற விசுவாசத்தோடு அவரை பாடி ஆரம்பிக்கிறேன்.
பனி துளியா என்னை நனைத்தார், சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன். அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன். பனி துளியா என்னை நனைத்தார், சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவி விசுவாசத்தோடு எல்லோரும் சொல்லுவோமா? அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை முழுபலத்தோடு சொல்லுவோமா? சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஆவினால் யுத்தத்தை வென்று முடிப்போம். என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள், விசுவாசத்தோடு அறிக்கையிடுவோமா? எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். மனிதனுடைய சூழ்ச்சிகளும் சாத்தானின் சூழ்ச்சிகளும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவருடைய ராஜ்யம் எனக்குள்ளாக வந்திருக்கிறது என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை மீண்டுமாய் சொல்லுவோமா? ராஜ்யம் எனக்குள்ளே, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. இயேசு ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்தவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான்
அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ எதுவாயிலும் அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காத்தவர், அவரே ஒவ்வொரு நாளும் நம்மை காண்கிறவர். சிங்கி கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர் நடத்தி வந்த விதத்திற்காக நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடலாம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்மா தினமும் உண்மையை நோக்கி கதறுகிறது என்று பாடி அவரை ஆராதிக்கலாம். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து. வாஞ்சையாய் சொல்லுவோம் எல்லோரும். நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுவே. நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுவே. ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. எத்தனை பேருடைய ஆத்துமாய் தாகமாயிருக்கிறது? தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே அடைக்கலம் கோட்டை, அவரை நம்புகள், அவரே தஞ்சம். தஞ்சமே அடைக்கலம் கோட்டையுமே என்றும் காப்பே. நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. எல்லோரும் அப்படியே எழுதென்று பாடுவோம். என் ஆத்மாவை நீ ஏன் கலகுகிறாய், நீ ஏன் சிதைகிறாய்? அவர் தந்த பெரிதான ரட்சிப்பு நிமித்தம் ஒவ்வொரு நாளும் முழு விளக்கோடு அவரையே துதித்து பாடு. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றுவார்.
அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் கோட்டையும் நீர், இன்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அவரே நம்மை பாதுகாக்கிற தெய்வம், இன்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். மானம் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எல்லோரும் மாற்றையாய் சொல்வோம். நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருவே. தேவரை பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீ, தேவரை பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீ. இரவினில் பாடும் பாட்டு எங்கள் நாவில் இருக்கிறது, இரவினில் பாடும் பாட்டு ஒவ்வொரு நாளும் பாடி குதிக்க எனக்கு கிருபை தாங்க வேண்டும். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். 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 நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருவே. நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவன். எங்கள் ஆத்மா உம்மையே நோக்கி அமர்ந்திருக்கிற ராஜா, எங்கள் வாழ்க்கையில் ஒளியாய் வருவீராக. எங்கள் தஞ்சமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கோட்டையே உமக்கு நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிற நல்லவரே உமக்கு நன்றி. கண்மணி போல பாதுகாத்து நடத்தி வருகிறவரே நன்றி. தலையை உயர்த்தினவரே நன்றி. பெரிதான ரட்சிப்பை தந்ததே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சணிய பாடல்களை எங்களை சோழ செய்ததே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் பாடி திணிக்கக்கூடிய பெரிதான ஆனந்த சந்தோஷத்தை எங்கள் நாளிலே வைத்து அந்த கிருபைக்காக நன்றி. என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவரே, நேசரை நினைத்திடுவாய். உன் ஆத்துமா கலங்குவதே, உன் நேசரை நினைத்திடுவாய். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து பாடிடுவே. என் அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து, இரண்டு கரங்களை உயர்த்தி தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். எங்கள் தஞ்சமே, எங்கள் அடைக்கலம் நீர், எங்கள் கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆத்மா ஒரு நாளும் கலங்காதபடி ஆவியானவரே உண்மையே நோக்கி இருக்க, நீர் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் துதித்துக் கொண்டு உண்மையே நோக்கி இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு நன்றியுள்ள இருதயம் எங்களிலே வைக்கப்படட்டும் ஐயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறேன் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர். உடைய இரக்கம் பெரிதா இருந்தது, அதற்காக நன்றி அப்பா. இம்மட்டுமா நடத்தி வந்து ஒரு சேதமும் அணுகாமல் பாதுகாத்து ஜீவனை பாதுகாத்திலே உமக்கு நன்றி.
இரக்கம் நிறைந்தவரே, என் இயேசு ராஜனே, இரக்கம் நிறைந்தவரே, என் இயேசு ராஜனே, என் எல்லா அதிசயங்கள், என் எல்லா அற்புதங்கள் என் வாழ்வில் உமக்கு நன்றி. என் எல்லா அதிசயம் நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அதை நினைத்து எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன். எல்லோரும் வாயை திறந்து பாடுவோமா? எண்ணி நான் பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன். வனாந்தரத்தை அவர் வயவெளியாய் மாற்றுகிறவர், வறட்சியை செழிப்பாக மாற்றுகிறவர். அவரே பலனில்லாதவனுக்கு பலன் தருகிற ஜீவ நீர். ஆகாரின் கதறலுக்கு இறங்கின என் தேவன் எனக்கும் இறங்கும் என்று யார் யாரெல்லாம் அவரிடத்தில் கதறுகிறோ ஒவ்வொருவருக்கும் அவர் இரக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறார். வனாந்திரம் வறட்சியுமான் என் வாழ்வை என்றும் காண்பவரே, வனாந்திரம் வறட்சியுமான் என்றும் காண்பவரே,
பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்திற்காக நன்றி அப்பா. எங்கள் வாழ்நாட்களில் நாங்கள் பிறந்தது முதல் இம்மட்டுமாய் நீர் செய்த எல்லா அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக மீண்டும் ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறோம். உடைய வல்லமையுள்ள வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் நமது கரங்களில் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். இன்று நாம் வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் அதிகாரம் 1, பக்கம் எண் 763. பக்கம் எண் 763. நீதிமொழிகள் அதிகாரம் 1 வசனம் 17ஆம் வசனம் வரை, அதாவது வசனம் 17 முதல் 33ஆம் வசனம் வரை வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்திலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். சேர்ந்து வாசிப்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபைக்குரிய அறிவிப்புகள். இந்த இரண்டாவது ஆராதனை முடிந்தவுடன் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் மீட்டிங் நமது சபையில் வைத்து நடைபெறும். நமது சபையில் ஊழியம் செய்கிறதான சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை 5:30 மணிக்கு செல் லீடர்ஸ் மீட்டிங் நமது சபையில் வைத்து நடைபெறும். நமது சபையில் ஊழியம் செய்கிற செல் லீடர்ஸ் இன்று மாலை 5:30 மணிக்கு சபைக்கு கடந்து வந்து இந்த கூடுகையில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு 8 மணிக்கு டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங் நமது சபையில் வைத்து நடைபெறும். நமது சபையில் ஊழியம் செய்கிறதான டிவிஷன் லீடர்ஸ் இரவு 8 மணிக்கு சபையில் இந்த டிவிஷன் லீடர்ஸ் மீட்டிங்கில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு சபையில் பைபிள் வாசிக்கப்படும். இதில் தேவ பிள்ளைகள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி முதல் 1 மணி வரை இரவு ஜபமானது நமது சபையில் வைத்து நடைபெறும். நமது சபையைச் சேர்ந்த அனைவரும் இந்த இரவு ஜபத்தில் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மறுநாள் காலை, அதாவது சனிக்கிழமை காலை ஆயத்த ஜபமானது நடைபெறாது. பகல் 10:30 மணிக்கு உபவாச ஜபம் மட்டும் நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜபங்களில் நாம் அனைவரும் பங்கு பெறுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சகோதரி கார்த்திகா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். என்னுடன் வேலை செய்யும் நபர்களின் சம்பளம் எடுக்க ஏடிஎம் சென்றபோது ஷட்டவுன் காரணமாக டிரான்சாக்ஷன் பாதியில் நின்றது. இதனால் என் அக்கவுண்ட்ஸிலிருந்து ரூபாய் 10,000 எடுத்ததாக மெசேஜ் வந்தது. ஆனால் ஷட்டவுன் காரணமாக பணம் எடுக்கவில்லை. இதை குறித்து கர்த்தரிடத்தில் உபவாசம் பண்ணி சனிக்கிழமை ஜெபத்தில் கலந்து கொண்டேன். அந்த ஜெபத்தில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தை ஊழியக்காரர்களிடமிருந்து கர்த்தர் பேசினார். அதை பிடித்து கொண்டு ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நேற்றைய தினமே அந்த பணம் என் அக்கவுண்ட்ஸில் கிடைக்க உதவி செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சாராளம்மாள் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். எனது கண் ஆப்ரேஷனுக்காக ஜெபித்தேன். சபையில் ஊழியர்களிடம் சொல்லி ஜெபித்தேன். ஆப்ரேஷன் நன்றாக நடக்கவும் பார்வை நன்றாக தெரியவும் தேவன் உதவி செய்தார். தேவனுடைய இரக்கத்திற்காக நன்றி. ஜெபித்த சபையாருக்கும் ஊழியர்களுக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரர் தனுஷ் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். நான் எனது வேலைக்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக நாய் ஒன்று குறுக்கே வந்ததால் பின்னால் வந்த வாகனம் இடித்து விபத்து ஏற்பட்டது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் சிறிய காயங்களுடன் எலும்பு முறிவு ஏதும் ஏற்படாமல் கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அடுத்து சகோதரர் கோபி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய சாட்சியை வாசிக்கிறேன். நான் வேலை செய்யும் இடத்தில் தமிழ்நாடு முழுவதுமாக என்னை சிறந்த சேல்ஸ்மேனாக தேர்வு செய்து முதல் பரிசு கிடைக்க தேவன் உதவி செய்தார். வேலை செய்யும் இடத்தில் என் தலையை உயர்த்திய தேவனுக்கு கோடான கோடி நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். சபைக்கு புதிதாக வந்திருப்பவர்களை வரவேற்க இருக்கிறோம் என்று தான் இந்த சமாதான அசெம்பிளி சபைக்கு முதலாக வந்திருக்கிறேன் என்று இருப்பவர்கள் தயவு செய்து இருக்கும் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். எழுந்து நிற்கிற இவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். உங்கள் கரங்களில் புதிய வருகையாளருக்கான படிவம் கொடுக்கப்படும். அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு அந்த படிவத்தை பூர்த்தி செய்து ஆராதனை முடிவில் எங்களிடம் கொடுத்து செல்லும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நமது கரங்களில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் விரைவாக எழுந்திருங்கள். கர்த்தரை கனப்படுத்துகிற நேரம். நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தசமபாக காணிக்கையை தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்ற உமது வேத வசனத்தின்படி கர்த்தாவே, உமது ஊழியத்திற்கென்று இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்கள் வருமானத்தை ரெட்டிப்பாக்குங்க. நாங்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க, உத்தியோகத்தை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கடன் இல்லாமல் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதிக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. எங்களையும் எங்கள் தசமபாக காணிக்கையும் தேவன் தாமே அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எமக்கு நன்றி, கொடா கொடி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெயங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். करने वालों को दर्शन किया, तेरी दया ने मुझे न छोड़ा। ऐसा करने वालों को दर्शन किया, तेरी दया ने मुझे न छोड़ा। खाली हाथ में यहाँ तक आया,
हद से ज्यादा मुझे तूने दिया। परदेश में जहाँ पर रहा वहाँ तूने वारिस बनाया। परदेश में जहाँ पर रहा वहाँ तूने वारिस बनाया। ये लोहे स्तुति करूँगा। ये लोहे स्तुति करूँगा। ये लोहे स्तुति करूँगा। பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நீ பாஷையில் இது ஹிந்தி தான். ஆமென். அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஹிந்தியில் பாடினாங்க. என்ன பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உம்மை நம்பி வந்தேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரவாயில்ல, நல்ல சந்தோஷமாக. ஆமென். உண்மை நம்பி வந்து நான் வைக்கப்படலன்னு நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக, ஏதோ வைக்கப்பட்டுருவோமோ இல்லையோ, ஜெயிப்போமோ இல்லையோ அப்படி இல்லை. கர்த்தர் நம்மளை ஜெயிக்க பண்ணுவார். அவருடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஆமென். இன்னும் நிறைய பேர் சொல்லாததை பார்த்தா தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு நன்மை வேணுமோ அவங்க ஆமேன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் அவங்கள தொடுவார் ஆண்டவர். ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு முக்கியமான அறிவிப்பு. மெயினாக 2 வீலர் வச்சுருக்கிறவங்க, நீங்கள் ஆராதனை முடிஞ்சோடனே அந்த சைடு நிறுத்தினாலும் இங்கே நிறுத்தினாலும் நீங்கள் கரெக்டாக அதை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் அதை எடுக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். உங்களுடைய ஐக்கியத்தையும் அரவணைப்பையும் நீங்கள் கீழே போய் காண்பிக்க வேண்டாம். அதாவது நீங்கள் பேசணும்னு சொன்னால் நீங்கள் மேலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், பேசலாம். நம்ம யாருக்கு இடைஞ்சலாக இல்லாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தோத்திராமே. நான் பிரசங்கமே ஆரம்பிக்கல. ஏல் எல்லோஹேல் உம்மை துதிப்பேன் சத்தமாக கர்த்தரை தூச்சி பாடினியும் கொஞ்சம் பேருடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கிறது. ஜெபம் பண்ணுறப்ப எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காங்க. கண்களை மூடி அவர்கள் பயபக்தியாக இருக்கிறார்கள். பயபக்தியாக இருக்கிறது நல்லது. அதுக்காக தான், உங்களுக்காக தான் ஜெபம் வைத்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு வந்து நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். சனிக்கிழமையில் ஜெபம் பண்ணலாம். இப்போ நல்லா கண்களை திறந்து நீங்கள் வார்த்தையை கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 8:35 மணி ஆகிறது. 8:30 மணிக்கு மேலே யாரும் தூங்காதீங்க. ஆமென். இப்போ எல்லாம் முழித்திருக்க வேண்டிய விழித்து கொண்டிருங்க. ஆமென். நீயும் தூங்காமல் எப்படி இரு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து நல்லா விழித்து கொண்டு, உங்கள் ஆத்துமா விழித்து கொண்டு இருக்கட்டும். நல்லா சிரிச்சுட்டே சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கவங்கன்னா புரியல அவங்களுக்கு. நல்லா விழிச்சு கொண்டு இருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனால அதை நீங்கள் உதவி செய்யும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவர் இடைப்படுவாராக. எத்தனை பேர் விருப்பத்தோடு இருக்கிறீங்க? கர்த்தர் மோசேவோடு பேசினவர், ஆபிரகாமோடு பேசினவர், ஆபேலோடு, காயினோடு, எல்லாருடைய ஆண்டவர் பேசுறார். ஆமென். போன வாரம் என்ன பார்த்தோம்? ஏதோ ஒன்று பார்த்தோம். ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேசினார். 2 பேரோட ஆண்டவர் பேசினார். யார் அந்த 2 பேர்? எம்மாவூர் சீஷர்களோடு ஆண்டவர் பேசினார். ஆமென். அதே ஆண்டவர் இன்றும் அவர் பேசுகிற தேவன். மரித்த தேவனை நாம் ஆராதிக்கவில்லை, உயிருள்ள ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சத்தம் வாயில நல்ல கரங்களை தட்டி இன்னும் உற்சாகமாய் முழு பலத்தோடு நான் கர்த்தரை உயர்த்துகிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்ம முகங்களை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி, ஆண்டவரே நீங்க இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீர் பேசும். எல்லாரும் வாய்களை திறந்து கேட்பீங்களா? கண்களை மூடி இப்ப நல்ல கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் என் இருதயத்தில் எழுதப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. நானும் என் சபையாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காக ஓடுவோம். உந்தன்
மனிதனுடைய சத்தம் அல்ல. உம்முடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற உம்முடைய சத்தம் இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் கேட்கப்படலாம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். வெள்ளிக்கிழமை ஜெபத்தை என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ண வேண்டாம். வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு? சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், காலையில் இல்லை நைட்டு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஜெபம் இருக்கும். நம்ம வந்து தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை மழை வரும்னு சொன்னால் உங்கள் டிவிஷன் குரூப்பில் லிங்க் போடுவாங்க. நம்ம மழையினால ஜெபம் நிற்காம கூகுள் மீட்டில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சந்தோஷமாக இருந்து கொஞ்சம் பேருடைய முகம் இப்பொழுது சோகமாகிவிட்டது. தோற்றம் நிறைய பேர் எப்படா மழை வரும்னே இருந்த மாதிரியே இருக்குது. அப்படி இருந்தீங்களா? இல்லை ஐயோ ஜெபம் மிஸ் ஆயிடுச்சு அப்படி எத்தனை பேர் இருந்தீங்க? பரவாயில்ல, உண்மை சொல்கிறீங்க. கர்த்தர் உங்களே ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அப்படி மழை வந்தால் நம்ம மழைக்காக ஜெபத்தை என்ன பண்ண வேணாம், ஸ்டாப் பண்ண வேணாம். நம்ம என்ன பண்ணலாம், கூகுள் மீட்டில் கொஞ்சம் நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். மழை வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அதையும் தாண்டி ஆண்டவர் மழை வரணும்னு நினச்சா மழை வரட்டும், ஜெபம் நிற்க வேண்டாம். தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதே மாதிரி வழக்கம் போல் சனிக்கிழமையில் ஜெபம் இருக்குது. அட்லீஸ்ட் மாதத்தில் 2 தடவையாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், சனிக்கிழமை ஜெபத்துக்கு வாருங்கள். தொடர்ந்து வருகிறவர்கள் நீங்கள் தொடர்ந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள், அப்போஸ்தலர்கள் என்ன காரியங்களை செய்தார்கள் என்கிறதான புதிய ஏற்பாட்டின் சரித்திர புஸ்தகம் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள். இதை யார் எழுதினா? அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதினது யாரு? லூக்கா. லூக்கா எழுதினது பவுல் இல்லை, லூக்கா தான் எழுதினார். நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் லூக்காவை கொண்டு இயேசு எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எல்லாவற்றையும் திட்டமாய் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். லூக்கா யாரோ ஒரு ஆள் கிடையாது. லூக்கா ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர். மருத்துவர்னா தெரியுதில்ல, டாக்டர், மருந்து கொடுக்குறவர். அவர் என்ன பண்ணார், ஆண்டோடைய வேலையை செய்வதற்கு எல்லாரிடத்திலும் விசாரித்து இயேசுவின் காரியங்களை ஏதோ கட்டுக்கதையா இல்லை, ஏதோ எனக்கு தெரிஞ்சதில்லை, நிறைய பேரை போய் நீங்கள் எப்படி யூடியூப்பில் உங்களுக்கு அவரை தெரியுமா இவரை தெரியுமா அப்படிலாம் விசாரிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நியூஸ் மாதிரி சேகரித்து அவர் ஆவியான உதவியோடு ஒவ்வொரு வார்த்தைகளையும் எழுதியிருக்கிறார். அதே பரிசுத்தவானாகிய லூக்காவை கொண்டு கர்த்தர் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை கர்த்தர் எழுதி நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலர்ல ரொம்ப முக்கியமா அநேக துவக்கங்களை நாம் பார்க்கிறோம். எப்படி ஆதியாகமத்தில் முதல்ல பூமி வானம் உண்டானது, நட்சத்திரங்கள் உண்டானது, சந்திரன் சூரியனை கர்த்தர் படைத்தார் என்பதை போல இங்கே அநேக படைப்புகள் முதல் முறையாய் நடக்கிற அநேக காரியங்களை நம்ம அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தில் தான் முதல் முறையாக ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஊழியத்தை எல்லா மனிதனுடைய கரங்களிலும் அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்பட்ட பிறகு நடக்கிற காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. யோவேல் என்கிறதான தீர்க்கதரிசி சொல்கிறான், மாம்சமான யாவர் மேலும். வசனம் தெரிஞ்சவங்களும் அமைதியாக இருக்கிறாங்களே, தோத்திரம். அல்லேலூயா. புதுசாக வந்தவங்க அமைதியாக இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் வசனத்தை வாயில முடிஞ்சா சொல்லுங்கள்ல, கண்டிப்பா சொல்லுங்க. அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அந்த வார்த்தைகள் நிறைவேறினது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறதை பார்க்கிறோம். பேதுரு பயந்து ஓடின, அந்த வேலைக்காரின் இடத்திலே பயந்து போன பேதுருவை கர்த்தர் வல்லமையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் யாரையா வாஞ்சையா இருந்தா கர்த்தர் அவங்களை நிரப்புவாரு. நீங்க எப்படா முடியும்ன்ற ஆட்கள் இல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், நான் நிரப்பப்பட்டு நான் போகும்படி வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயாவது கொஞ்சம் சவுண்டா வரட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவார். அதே பரிசுத்த ஆவி பேதுருக்கு கொடுக்கப்பட்ட அதே பரிசுத்த ஆவியை கர்த்தர் உங்களுடைய இருதயங்களிலே போடுவாராக. ஹல்லேலூயா.
ஹalleluya. கையை கொஞ்சம் மேல உயர்த்தி அசைத்து ஸ்தோத்திரம். ஹalleluya. பிசியோதெரபி கிளாஸ்லாம் இங்க எடுக்கல. ஹalleluya. ஆமென் ஆமென். இங்க கையை உயர்த்த முடியாதால அப்புறம் அங்க போய் கையை உயர்த்து காலை உயர்த்து அது கையில ரூபாய் காசை கட்டு அங்கெல்லாம் பண்றாங்க. இங்க தான் ஆண்டவர் ஆமென் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ வாய் வலிச்சிருமே. ஸ்தோத்திரம். ஹalleluya. பாருங்க அப்ப ரெண்டு பேரும் தான் ஆமென் சொல்றாங்க. விழித்திருங்கள். ஆமென் ஆமென். ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. அன்னைக்கு பேதுரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டனால எழும்பி நின்னார். ஒரே பிரசங்கம், வார பிரசங்கம் இல்ல, ஒரே பிரசங்கம். ஒரே பிரசங்கத்தை எத்தனை பேரு? 3 பேரா? 300 பேரா? சொல்லுங்க. 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். யாருக்கா சந்தோஷமா இருக்கிற ஆண்டவரே ஒரு 2-3 ஆத்மாவது எங்க சர்ச்சில் வைங்க. 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்றேன். எப்படி இருக்காங்க எங்களுக்கு? அதனால என்ன பாஸ்டர் 500 ரூபாய் கிடைக்குமா எங்களுக்கு? இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய கூட்டம். முதல் முறை ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வரார். அல்லேலூயா. இதுவும் அப்போஸ்தலர் தான் நடக்குது. 3ஆம் அதிகாரத்தில் முதல் அற்புதம் பிறவியாக அவன் என்ன முடவனான ஒரு மனிதன் தேவாலயத்தில் வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பேதுருவும் யோவானும் போகிறார்கள். கர்த்தர் அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். முதல் முறை அது நடக்குது. 5ஆம் அதிகாரம் முதல் முறை ஆண்டவர் ஒரு தம்பதி அனனியாள் சப்பீராள் 2 பேர் இருக்காங்க. எல்லாரும் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? அவங்களுடைய சொந்த சொத்தை எல்லாம் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அப்போஸ்தலர் கேட்ட கேள்வி ஒரே கேள்விதான். இவ்வளவு தான் வித்தீங்களா? ஒரே பதில் தான். கணவனும் மனைவியும். கணவன் சொல்றார் ஆமா. என்னது அது? ஆமா இல்ல, அது பேர் என்ன? பொய். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல பாவம் உடனே நியாய தீர்ப்பு கிடைக்கிற ஒரு முதல் அனுபவத்தை இங்கே அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவங்க செஞ்ச பாவம் என்னன்னா 5 பேரை கொலை பண்ணாங்கல்ல. தண்ணி சாராயம் குடிச்சாங்க, இல்ல விபச்சாரம் வேசித்தனம் பண்ணாங்க. சொல்லுங்க இல்லன்னு பண்ணாங்களா? உங்களுக்கு தெரியாது. 5ஆம் அதிகாரத்தை படிச்சிருந்தா தெரியும். 5ஆம் அதிகாரத்துல அனனியா அது எதுவுமே செய்யல. அவரு தன்னுடைய சொந்த சொத்தெல்லாம் வித்து, ஏதோ சம்பளத்துல ஒரு 5 ரூபாய் போடல, சொந்த சொத்து முழுசி வித்து கொண்டு வந்து சர்ச்சில் கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அதை பேதுரு பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பல. உண்மை ஒரே ஒரு கேள்வி கேட்டார். இவ்வளவு தான் வித்தீங்களா? அவர் சொன்ன பதில் என்ன? ஆமா பொய். அது என்னது? ஆமா இல்ல பொய். உடனே ஆண்டவருடைய நியாயத்தை உடனடியாக வருகிறது. கீழே விழுந்து செத்துட்டார். எதனால செத்தாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பொய் பேசினா செத்துருவோன்னு அப்போஸ்தலர் 5ல படிக்கிறோம். சொல்லுங்க. முதல் அப்போஸ்தலர் 5ல முதல் பாவம் என்னது? பொய். ஆண்டவர் அப்படிலாம் நம்மள பார்த்தாருன்னா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க இருப்பாங்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏன் நைட் பிரேயர் வரலன்னு கேட்டாவே போதும், பாதி பேர் அவுட் ஆயிடுவாங்க. சொத்துக்கு இதெல்லாம் வேணாம். அப்படி இல்லாம ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபையா கர்த்தர் பாதுகாக்கிறார். நிறைய நேரம் 99% ஆண்டவர் நியாயத்திற்கு உடனடியா பண்ணாததுக்காய் கர்த்தருக்கு கையை உயர்த்தி ஒரு ஆமீனா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே பொய் செத்துட்டான். செத்து ஹஸ்பண்ட் கீழே விழுந்து கிடக்குறாரு. ஒய்ஃப் வராங்க. அதே கேள்வி, இவ்வளவுதான் வித்தீங்களா? ஒய்ஃப் என்ன பண்றாங்க? அவங்களும் ஆமா இல்ல பொய். உடனடியா மறுபடியும் நியாயத்திற்கு வருகிறது. ஒய்ஃப் செத்துட்டாங்க. வாலிபர்கள் வாலண்டியர்ஸ்க்கு வேலை வந்துருச்சு. 2 பேரும் போய் அடக்கம் பண்றாங்க. இதை முதல் முறையா அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். இதெல்லாம் வாசித்துக் கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் சபையில அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். ஏராளமான ஜனங்கள் சபைக்குள் சேர்க்கப்படுகிறார்கள். தினந்தோறும் 3000 5000 அதுக்கப்புறம் எண்ணிக்கை கடங்காத ஜனங்கள் எங்க வராங்க? சபைக்குள்ள வராங்க. ஒரு சந்தோஷமே இல்லையா உங்களுக்கு? எங்களுக்கே சேர் இல்ல பாஸ்டர், கொஞ்சம் லேட்டா வந்தா. நிறைய பேர்லாம் வேணாம் இல்ல, அப்படி இல்லை. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வர. கரங்களை தண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஏன்னா பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர்கள் பெற்றிருந்த சபை. ஆமென். அந்த சபையை போய் எல்லாம் உலுக்கிக்கிட்டே இருக்க வேணாம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்துன்னு சொன்னா அந்த சர்ச்
லைவ்லி இல்லைன்னு அர்த்தம். வார்த்தையை கேட்டவுடனே ஸ்தோத்திரம், அங்கங்க ஆமென் அல்லேலூயா, ஆண்டவர் அப்பா எனக்கு செய்யுங்க அப்படி இப்படின்னு ஒரு சத்தம் இங்க இருந்து இல்ல அங்க இருந்து வரணும். ஆண்கள் பகுதியிலிருந்து வரணும், கையை உயர்த்தணும். வந்தது வீணா போக கூடாது. ஆண்டவரே ஹல்லேலூயா அப்படின்னு இருந்தாதான் அந்த உயிருள்ள சபை. இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சபையை ரொம்ப பெருசா வளர்த்திட்டாரு. நிறைய பேர் அங்க டெய்லி என்ன பண்றாங்க, சர்ச்சில் டெய்லி சாப்பாடு போடுறாங்க. ஏன் பாஸ்டர் நம்ம சர்ச்சில் போடுறது இல்ல? இப்பதான் சொன்ன 5ஆம் அதிகாரத்துல சொத்து எல்லாம் கொண்டு வந்து வித்து கொடுத்தாங்க, சோறு போட்டாங்க. அல்லேலூயா, யாருக்கெல்லாம் சோறு வேணும் அல்லேலூயா சொல்லு. அப்படின்னா சொத்தெல்லாம் இங்க வந்துடும். சொத்தெல்லாம் இங்க வந்தா சாப்பாடு வரும். நாங்களே சாப்பிடுகிறோம் பாஸ்டர். ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். பாருங்க, அப்ப சர்ச்சில் பிரச்சனை, எனக்கு குழம்பு ஊத்துறாங்க, எனக்கு சாப்பாடு ஊத்தல, ஏன் கேட்கல, அப்படி இப்படி எல்லாம் பிரச்சனை வந்தோடனே ஆவியில் நிறைந்த 7 பேரை இங்க அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 3ஆம் வசனம், சகோதரரே பரிசுத்த ஆவியும் வாசிக்கிறீங்களா? எல்லாம் டக்குனு உடனே பைபிளை திறந்துடுறோம். இங்க பைபிளே வரமாட்டேங்குது. வந்துருச்சா? அப்போஸ்தலர் 6:3, ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சி பெற்றிருக்கிற, தூங்காத ஆராதனையிலே முழித்துக் கொண்டிருக்கிற, அல்லேலூயா சொல்லுகிற, கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிற, சாட்சி உள்ள, காணிக்கை தசமபாகங்களை கொடுக்கிற, எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிறது. இதெல்லாம் இருக்குது. பரிசுத்த ஆவி ரொம்ப ஷார்ட்டா எழுதி இருக்கிறார். ஆமென். 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எதுக்கு? சர்ச்சில் சாம்பார் ரசம் ஊத்துறதுக்கு எத்தனை எப்படி எழுது, எப்படி ஆள் வேணுமா? பரிசுத்த ஆவியும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. ஆண்டவரே சொல்றவங்களுக்கு எல்லாம் தாங்க. பரிசுத்த ஆவியும் ஞானமும். நிறைய நேரம் ஏன் தெரியுமா பிரச்சனை வருது? ஞானம் இல்ல. அதனால ஆண்டவர் ஒரு பரலோக ஞானத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த பரலோக ஞானம் யாருக்காவது வேணும்ன்றவங்க இருக்கிறீங்களா? அப்ப ஆண்டவருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்களை 7 பேரை அந்த சபையில் ஏற்படுத்துகிறார்கள். லீடர்ஸ் ஏற்படுத்துறாங்க. அப்புறம் அங்க இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. 8வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். முதல் காரியங்கள் என்று சொன்னேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையின் முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவானை குறித்து 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த ஸ்தேவான் யார்? பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதன். வாசிக்கலாம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. குழம்பு ஊத்துறது வேலை, அந்த வேலை, வாலண்டியர்களால் நடக்கிற அடையாளங்கள் இவைகள். ஆமென். விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாக என்று மார்க்கில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் ஏதோ கட்டுக்கதை இல்ல, உண்மையான ஆதி திருச்சபையில் நடந்ததை நான் வாசிக்கிறேன். விசுவாசிகளை கொண்டு ஆண்டவர் அப்படி அற்புதங்களை செய்கிறார். ஏன் தெரியுமா? ஸ்தேவான் எப்படி இருந்தாரா? பெந்தேகோஸ்தே சபையில ரொம்ப முக்கியமா வல்லமையை குறித்து பேசுறாங்க. ஆனா வல்லமைக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் ஆண்டவர் எழுதி இருக்கிறார். என்னது? ஸ்தேவான், எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், விசுவாசத்தினாலும் அல்லேலூயா வல்லமையினாலும் நிறைந்தவனாய். ஆமென். ஏதோ கொஞ்சம் விசுவாசம் இல்ல, கொஞ்சம் வல்லம் இல்ல, அதில் நிறைந்தவனாய் ஸ்தேவான் இருந்தார். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்க. இந்நேரமே ஒரு 2 பேர் ஜெபம் பண்ண மாட்டீங்களா? ஆண்டவரே ஞானத்தினாலும் அப்படிப்பட்ட விசுவாசத்தினால் எங்களை நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும். ஆண்டவரே நாங்கள் போகிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்வீராக, வேலை செய்யற இடத்துல கிரியை செய்வீராக. எங்க கிட்ட இருக்க வல்லமை புறப்பட்டு போகட்டும், ஜனங்கள் அதை பார்க்கட்டும். அந்த வல்லமை முதல்ல எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். எங்களுடைய மனதில் மாற்ற வேண்டிய காரியங்களை ஆவியானவர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரட்சித்தது பாட்டு பாட மட்டும் இல்ல, உங்களை கர்த்தர் வல்லமையினால் நிரப்ப கர்த்தர் விரும்புகிறார். விருப்பம் உள்ளவர்கள் ஆண்டவரே அப்படி செய்யுங்க. ஆண்டவரே பரிசுத்தத்தை எனக்கு தாங்க. கர்த்தர் ஒரு பாத்திரத்தை நிரப்பணும்னா, அழுக்கான பாத்திரத்துல கொஞ்சம் பாத்திரம் நேத்து வச்ச டீ பாத்திரத்துல நம்மளே பால் வாங்க மாட்டோமே. ஒரு பால் எவ்வளோ? 1/2 லிட்டர் 30 ரூபான்னு நினைக்கிறேன்.
30 ரூபாய்க்கு நம்ம யோசிக்கிறோமே, ஆண்டவர் வெளியேறப்பட்ட அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வைக்கணும்னா நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கலாம். அப்பதான் கர்த்தர் உங்களை நிரப்ப முடியும். ஸ்தேவான ஆண்டவர் நிரப்பினார் நல்லது. ஏன் நிரப்பணும்னா பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாம ஆண்டவர் உங்களை நிரப்புவார்னு நீங்க பகல்ல கூட கனவு காணாதீங்க. பகல்ல கூட என்ன பண்ணக்கூடாது, மெசேஜ்ல கூட இப்படி நம்மள நடந்துரும் அப்படின்னா அப்படி பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் இருக்கிறவங்கள தான் கர்த்தர் நிரப்பி அற்புத அடையாளம் வல்லமை. சாதாரண ஆளுதான் போன அற்புதம் நடக்குது, வந்த அற்புதம் நடக்குது, ஜனங்கள் மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தேவானை குறித்து அந்த காலை நேரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். அவனிடத்தில் 10வது வசனத்துல வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை ஆவியானவர் தருவாரா? ஆமென். ஸ்தேவானுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு. இயேசுவை குறித்து, உயிரோடு எழுந்த இயேசுவை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். வார்த்தைகளை பேசும்போது ஞானத்தையும் ஆவியையும் கர்த்தர் கொடுத்தார். எதிர்த்து நின்று பேச யாராலும் முடியாமல் இருந்துச்சு. அன்றைக்கு இருந்த யூதர்கள் இயேசு உயிரோடு எழுந்தார், அவர் மேசியா என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் நம்ப ஐயப்பட்டார்கள். ஆனால் அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தைகளாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தினார்கள். அவனுக்கு எதிர்த்து நின்று பேச முடியல, அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆண்டவர் முதலாவது இரத்த சாட்சியை இங்கே ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை. அல்லேலூயா. ஸ்தேவானுக்கு எவ்வளவு பெரிய கிருபை. எல்லாரும் ஒரு நாள் சாகதான் போகிறோம், ஆனால் இயேசுவுக்காக சுவிசேஷத்திற்காக ஸ்தேவான் மரித்து போனார். அதை தான் இங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்ல வாசிக்கும் போது அவனிடத்தில் பேசுவதற்கான அவங்களால பேச முடியல. உடனே எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை மூப்பரையும் வேதபாரரையும் எழுப்பி விட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு வேத பிரமாணத்துக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை படிக்கிறீங்களா? ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால் நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவேன் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிச்சா உங்க முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். உங்க முகம் தேவ தூதருடைய முகத்தை போல ஆகும். ஆமென். இப்படிதான் வேதம் சொல்லுது. ஸ்தேவான் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறாரு, தர்க்கிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க எதிர்த்து பேச முடியாதனால கொலை செய்ய நினைக்கிறாங்க. இப்படிதான் இன்னைக்கு போன வாரத்துல சார்லி கர்க் என்கிறதானே அமெரிக்கால ஒரு பெரிய பொலிட்டீஷியன், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு மனிதர். அவர் ஒரு ஊழியக்காரர் கிடையாது. ஸ்தேவான் ஊழியக்காரர் கிடையாது. ஸ்தேவான் ஒரு சீஷன், ஒரு விசுவாசி. அந்த விசுவாசிக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். வந்து அமெரிக்கால போன வாரம் அவர் ஆண்டவருக்காக பேசிக் கொண்டிருக்கும் போது அமெரிக்கா டர்னிங் பாயிண்ட் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமா இந்த மனிதர் பேசிக் கொண்டிருந்தார். உடனே அவருடைய கழுத்துல அவரால் பேசி ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள பூந்து பிசாசினால் தூண்டப்பட்டு கழுத்துல அவர் பேசிட்டு இருக்கும் போது மைக்கோனே அவர் இங்கே சுட்டுட்டாங்க. கீழே விழுந்து செத்து போனார். ஆனாலும் கர்த்தர் அவரை மகிமையாய் அவர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. நடந்த காரியம் தெரியுமா? அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி அவர்தான் இந்த மனிதனுடைய காஃபின் பாக்ஸ் சவப்பட்டியை எடுத்துக்கொண்டு போனார். நல்ல ராஜ மரியாதையை அமெரிக்க அரசாங்கம் கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தரை பார்த்தவர்களை அவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆண்டவருக்காக இந்த மாதிரி மரிக்கிறது எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம சர்ச்சை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. கேட்டா எல்லாரும் ஆமென் அல்லேலூயா தானே சொன்னா கிடக்குது. பாஸ்டர் கண்டிப்பா துப்பாக்கி வச்சிருக்க மாட்டார் அப்படின்னு விசுவாசத்துல சொல்லிடுவீங்க. அல்லேலூயா. முதல்ல நான் சொல்றேன், இயேசுக்காய் வாழாதவன் இயேசுக்காய் சாக முடியாது. இதுக்குதான் நீங்க ஆமென் சொல்றீங்க. நான்
நான் இயேசுக்காக சாக ஒரு நாள் சாக மாட்டேன். நைட்டு ஜெபத்துக்கே வராதால் எங்க போய் சாக போறீங்க? 25 நிமிஷம் அரை மணி நேரம் பிரசங்கத்துல முழுசா முழிப்பு இருந்து வசனத்தை குறிப்பெடுத்து வாசிக்காத ஆளுங்க யாராவது சாவாங்களா? இயேசுக்காய் வாழாதவன் சொல்லுங்க எல்லாரும். இயேசுக்காய் வாழாதவன் இயேசுக்காய் சாக முடியவே முடியாது. ஸ்தேவான கர்த்தர் அபிஷேகத்தில் நிரப்புறாரு, ஞானத்தில் நிரப்புறாருன்னா வாழ்ந்து காண்பிக்கிறார்கள். முதல் சபை அதனாலதான் வேகமா வளர்ந்து சார்லி கேட்க இறந்த உடனே பிசாசு நினைச்சா எல்லாம் போட்டு தள்ளிட்டோம், முடிஞ்சிச்சு. அவருடைய அந்த லைவ்ல கீழே பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். நிறைய பேர் அதை எடுத்து கூட போட்டிருந்தாங்க. இந்த ஒரு சார்லி இறந்தனால கீழே நிறைய பேர் நான் முதல் முறையா இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், இந்த சத்தியத்தை நான் புரிந்து கொண்டேன். எத்தனையோ பேர் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பிசாசு முடியும் நினைச்சா ஆண்டவர் புதிய துவக்கத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அநேகரை கர்த்தர் இதே மாதிரி எழுப்பி கொண்டிருக்கிறார். அமெரிக்காவில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. இந்த பாதாளத்தின் வாசல்கள் சபையை ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஏன் சொன்னது? ஆண்டவர் ரத்தத்தினால் மீட்ட சபை. ஆமென் ஆமென் ஆமென். பாருங்க, ஆலோசனை சங்கத்துல கொண்டு வந்து கேட்ட உடனே இந்த பிரதான ஆசாரியர் எல்லாரையும் பார்த்து அவன்கிட்ட ஸ்தேவானிடத்துல கேட்கிறாங்க. 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். பிரதான ஆசாரியர் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். ஒரே கேள்வி, காரியம் இப்படியாப்பா இருக்குது, மேல சொன்னாங்கல்ல அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே ஸ்தேவானை ஆவியானவர் மறுபடியும் நிரப்புகிறார். ஆண்டவர் சொன்னாரு, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். உங்களுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவி என்ன பேசுவோம்? கவலைப்படாதீங்க, ஆவியானவரே உங்களுக்கு வார்த்தைகளை தருவார். ஆண்டவர் பத்தி பேசணும் உங்களுக்கு ஆசை இருந்தா போதும், சுவிசேஷம் சொல்லணும் ஆசை இருந்தா போதும், கர்த்தரே வார்த்தையை தருவார். எத்தனை பேர் என் கூட ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, பெரிய சந்தோஷம். பேச ஆரம்பிச்சு அப்படியே திருப்பி பாருங்க. அதிகாரத்தை 7ஆம் அதிகாரத்தை 60 வசனம் இருக்கு. முழுசா படிச்சோம்னா 2 ஆராதனை ஆயிரும். அல்லேலூயா. முழுசா நான் வாசிக்க போறது இல்லை, வீட்டுல போய் வாசிங்க. பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஸ்தேவான் பேசுகிற அற்புதமான வார்த்தை. நோட்ஸ் எழுதுறவங்களுக்காக சொல்றேன். 7ஆம் அதிகாரம் என்ன தெரியுமா ஸ்தேவான் பேசுறாரு? 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை முற்பிதாக்களை குறித்து ஸ்தேவான் பேசுகிறான். யார் இந்த முற்பிதாக்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவர்களை குறித்து அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். 20ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனம் வரை மோசேவை குறித்து ஸ்தேவான் பேசுகிறார். கர்த்தர் எப்படி மோசேவை அழைச்சாரு, எப்படி ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை கர்த்தர் எப்படி விடுவித்தார், இதெல்லாம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? பேசுறது யார்? முதல்ல ஸ்தேவான் பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? ஆலோசனை சங்கம். அப்படின்னா என்னது? ஒரு சுப்ரீம் கோர்ட் மாதிரி யூதர்களுக்கு அதான் டாப் பிளேஸ். அந்த ஆலோசனை சங்கத்தில் இப்படிதான் நடக்குதான்னு ஒரே வார்த்தை கேட்ட உடனே பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் ஸ்தேவான் அந்த ஜனங்களை பார்த்து பேசுறாரு. அவர் சொல்றாரு, நம்முடைய முற்பிதாக்கள் இருக்காங்கல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்களா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்கிற யூதர்கள் ஆமா ஆமா அல்லேலூயா பேசுங்க பேசுங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது அவர் எதை பத்தி பேசுறாரு? உங்களுக்கு மோசே தெரியல? மோசே ஆமா, மோசே ஆமா, நம்மளுடைய முன்னாடி நம்மள நடத்தினவரு, அவருதான் நியாய பிரமாணங்களை எல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படி சொன்னோனே ஆமா ஆமா அப்படின்றாங்க. அடுத்தது 7ஆம் அதிகாரம் 44 50 வரைக்கும் தேவாலயத்தை குறித்து பேசுகிறார். தேவாலயத்தை தாவீது கட்ட வேண்டும் என்று நினைத்தார். சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினார். இது மகா பிரமாண்டமான ஆலயம் எல்லாம் சொன்ன உடனே 49ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். வானம் எனக்கு 49 வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர், வாசிக்கிறீங்களா வசனத்தை? கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. அல்லேலூயா. ஆலோசனை சங்கத்தில் இவ்வளத்தையும் வேகமா
கரெக்டா பாயிண்ட் ஆவியானவர் தான் பேசியிருக்கிறார். ஒருத்தனை கொலை பண்ண போறோன்னு கல்லெறி போற முன்னாடி கொண்டு எடுத்துனா இப்படிலாம் வருமா? வார்த்தை வருமா? சொல்லுங்க. உங்களுக்கு சும்மாவே இப்பயே வர மாட்டேங்குது வார்த்தை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. வருதா பாருங்க, நிறைய பேர் வாயில ஸ்தோத்திரம், ஆமென். வாயில வந்துருச்சா வார்த்தை? ஆண்டவரை பத்தி பேசினாரா? 60 வசனம் பேசியிருக்காரு. எல்லாம் படிச்சீங்கன்னா எப்படியும் 25 நிமிஷத்துக்கு மேல ஆயிரம். அவ்வளோ நேரம் தைரியமா அதிகாரமா இந்த மாதிரி மைக்ல இல்ல, சத்தமா வாயிலேயே பேசுறாரு. ஆவியானோட பலத்தோட பேசுறாரு. எல்லாம் பேசணும்னே 50 வருஷம் வசனம் வரைக்கும் எல்லாரும் ஆமென் ஆமென் ஆமா ஸ்டேவான் நல்லா பிரசங்கம் பண்றாரு, பிரைஸ் தி லார்ட், இவர் அடுத்தது பாஸ்டர் ஆக்கிரலாமே ஆலோசனை சங்கத்துக்கு அப்படிலாம் கூட நினைச்சிருப்பாங்க. அடுத்தது வருது கிளைமேக்ஸ். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 51வது வசனம் வாசிக்கலாமா? எப்படி பேசுறாரு? அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 52வது இருக்கு. எப்படி பேசுறாரு? வணங்கா கழுத்துள்ளவர்களே, இவ்வளவு தூரம் சொல்லி தூங்கிட்டு இருக்கிறவர்களே எந்திரிச்சு போங்க. செவிகள் விருத்த சேதனம் பெறாதவர்களே, இங்கிருந்து எவ்வளவு சத்தமா சவுண்ட் வச்சாலும் அங்க போய் கேட்க மாட்டேங்குது, காதுக்குள்ள போக மாட்டேங்குது. ஏன்னா என்ன இல்ல, காது சொல்லுங்க, நான் சொன்னது இல்ல, அங்க வசனம் இருக்கு. காது எப்படி இருக்குதா? விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஆவியானவர் சொன்னா எதிர்த்து நிற்கிறீங்க. தீர்க்கதரிசியில் யாரை பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள், நீதிபரருடைய வருகைக்கு முன்னறித்தவர்களை அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாக இருக்கிறீர்கள். இந்த ஜனங்க தானே இயேசுவை கொலை பண்ணாங்க, உண்மையா இல்லையா? அதை தானே சொல்றாரு. 54வது வசனம், இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அல்லேலூயா, நாங்கள் பாவிகள், எங்களை மனம் திரும்பும் அப்படின்னு அவங்க சொல்லி என்ன சொல்லி இருக்கிறாங்க? இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது இந்த பாஸ்டரும் சரியில்லை, பிரசங்கம் ஒழுங்கா வர்றதில்லை, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கர்த்தர் உங்களை ஆறுதலாய் நடத்துவார், மனம் கலங்காதிருக்க தேவ ஜனமே அப்படின்னு சொன்னா என்ன ஒரு ஆறுதலான வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி வணங்கா கழுத்துள்ளவங்க, நீங்க பண்ற தப்பெல்லாம் ஆவியானவர் சொன்னா அவங்க பண்றது என்ன தெரியுமா? கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். எப்படா முடியும்? 10 நிமிஷம் பல்ல கடிக்கிறான். கோபத்தின் உச்சக்கட்டம் பிரியமானவர்களே, யார் மேல? பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவானை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். 1100 வருட அவங்களுடைய யூத ஹிஸ்டரியவே 27 நிமிஷத்துல பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப கிரக்ஸா கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டவங்கள நம்ம அந்திய முழங்கால் படிட்டு ஆண்டவரை மன்னிங்கன்னு கேட்டிருக்கோம். ஆவியானவர் பேசும்போது 2 காரியம் நடக்கும். ஒன்னு, ஆண்டவரே நான் மன்னியும்னு கேட்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி மூர்க்கம் எல்லாம் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, பிரசங்கம் என்னதான் பண்றாரோ அப்படி சொல்லி சர்ச்சை என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் டைம் கம்மி பண்ண சொல்லலாம், எதையாவது வாய்ப்பு பேசலாம். ஒண்ணு மனம் திரும்பலாம், இல்லைன்னா பல்ல கடிக்க. நீங்க எந்த கூடுதல் இருக்கீங்க எனக்கு தெரியல, பல்ல கடிச்சு அவங்கள என்ன சொல்றாங்க? பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமை, தேவனுடைய வளைந்த வாசத்தில் இயேசு நிற்கிறதையும் ஸ்தேவான் காண்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ரோமர்ல வாசிக்கிறோம், கொலோசியர்ல வாசிக்கிறோம், மத்தேயு 26 வாசிக்கிறோம். அதெல்லாம் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை. 26 வீட்டுல போய் வாசிக்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். பிதாவினுடைய வலது பாசத்தில் இயேசு எப்படி இருக்கிறாரா? இயேசு ஒரு வசனத்தை வாசிக்கலாம் வேணா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 இல்லைன்னா மத்தேயு 26:64 வாசிக்கும் போது இயேசு எப்படி இருக்கிறாரு? வாசிக்கலாமா?
யாராவது எடுத்தவங்க இருக்கீங்களா? சீக்கிரமா வாசிக்கிறீங்களா? மத்தேயு 20 அதற்கு இயேசு, நீ சொன்னபடி அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதை, அப்படின்னா உட்கார்ந்திருப்பதை, கொலோசியர்ல அப்படிதான் பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு எப்படி இருக்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க, வீற்றிருக்க, உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா இங்கே ஒரு மனிதன் வைராக்கியமாய் பரிசுத்த ஆவியில் நிறைந்து கர்த்தருக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானோட கண்களை திறக்கிறார். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரல் எடுத்து தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமுனைப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார். அவன் மேல கல் எறிய போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவருடைய கண்களை ஆண்டவர் திறந்து விட்டார். இருக்கிறதுல ரொம்ப கொடூரமான மரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா வலித்து துடித்து சாகிறதுனா கல்லெறிந்து சாவடிக்கிறது தான். அதுதான் இன்னைக்கு ஸ்தேவானுக்கு அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஸ்தேவான் வைராக்கியமா கர்த்தரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவனை வெளியே தள்ளி போய் அவன் மேல் பாய்ந்து கல் எடுத்து அவன் கையில என்னன்னா பெரிய கல்லோ சின்ன கல்லோ ஏதோ ஒன்று எடுத்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பார்த்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு வலது பக்கத்துல உட்கார்ந்துட்டு இல்ல, ஸ்தேவானை வரவேற்பதற்கு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்று என் பரலோகத்திலே என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவனே என் சந்தோஷத்தில் பிரவேசி என்று இயேசு எழுந்து நின்று அவனை வரவேற்கிறார். ஹல்லேலூயா. முதல் ரத்த சாட்சி எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஒரு மனிதன் எப்படி சாகதான் போறான், இயேசுக்காய் மரிப்பது பாக்கியம். நிறைய பேர் இதை ஏற்றுக்க முடியாது. நான் சொல்றேன், ஆண்டவரே அப்படி ஒரு மரணம்னு வந்து அது இயேசுக்காய் மரிக்கிறதா என்னுடைய மரணம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரொம்ப சீக்கிரமா ஆமென் சொல்லிடாதீங்க. ரொம்ப உணர்ந்து சொல்ல வேண்டிய வார்த்தைகள். இயேசுக்காய் வைராக்கியமாக எழுதி நின்று கொண்டிருக்கிறார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? 58வது வசனம், அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். பிசாசு நினைச்சா ஸ்தேவானை காலி பண்ணிட்டோம். ஒண்ணு தெரியுமா பிரியமானவர்களே, ரத்தம் பேசுகிறதாக இருக்கிறது. ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறது என்று சொன்னார். இங்கே வடிந்து கொண்டிருக்கிற ஸ்தேவானின் ரத்தம் பரலோகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. அதை பார்த்த ஆண்டவர் சும்மா இல்ல, அங்கே ஒரு வாலிபன் நின்று கொண்டிருக்கிறார். அந்த வாலிபனுடைய பேர் என்ன தெரியுமா? சவுல். அந்த வாலிபனை கர்த்தர் பவுலாய் மாற்றினார். இந்த புதிய ஏற்பாட்டு சபையில மிக பெரிய ஒரு பங்கை பெற்றுக்கொண்ட வாலிபனை கர்த்தர் அங்கே எழுப்புவதற்கு ஒரு ஸ்தேவானுடைய உயிர் தேவைப்பட்டிருக்கிறது. கடைசி சொட்டு நிமிடம் வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளு. இயேசுவாக கல்லடி வாங்கி கொண்டிருக்கிறார். அவன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா வலியோடு போய் கொண்டிருக்கிறது. அவன் வாயில் முறுமுறுப்பு வரவில்லை. அவன் தேவனை தொழுது கொள்ளுகிறான். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் தேவனை ஆராதிக்கிறான். இதுதான் உண்மையான ஆராதனை. ஏதோ சும்மா ஒரு ஆராதனை பண்றதில்லை. கடினமான சூழ்நிலையிலும் இதை விட ஒரு கடினமான சூழ்நிலை யாருக்கு வரலன்னு நினைக்கிறேன். அது இயேசுவுக்காக அடி வாங்கி கொண்டிருக்கிறார். சுவிசேஷத்துக்காக அடி வாங்கி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் சொல்றார், ஸ்தேவான் தொழுது கொள்ளியில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ, எல்லாரும் வாசிக்கலாமா? அருமையான பரிசுத்தவானுக்காக எல்லாரும் எழும்பி நின்று ஏன் வாசிக்க கூடாது? எல்லாரும் எழும்பி நின்று வாசிக்கலாம். ஹல்லேலூயா. 60வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கிறீங்களா? அவனும் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். நித்திரை அடைந்தான் என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். அவன் மரித்து போனான். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறேன் ஒரு 3 கேள்வியை மட்டும் நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்க்கையை விட நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன். பைபிளை மூடிடுங்க, பைபிளை கீழே வச்சிருங்க. யார் வாயை திறந்து சொல்ல வேணாம், நீங்கள் யார் வாயை திறந்து பேச வேணாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் பேச உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம்
நான் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறேனா? Do I love God more than my own life? ஏதோ ஒரு காசுக்காக நிறைய பேர் தான் உடம்புல பாம கட்டிட்டு போய் குதிக்கிறாங்களே. தவறான நோக்கங்களுக்காய் உயிரை விட ஜனங்கள், எத்தனையோ பேர் தீவிரவாதிகள் தவறான நோக்கத்துக்காய் உயிரை விட துடித்து கொண்டிருக்கிறார்கள். என் வாழ்க்கை இயேசுவை எல்லாவற்றை விட நான் இயேசுவை அதிகமாய் நேசிக்க விரும்புகிறேனா? எனக்கு விரோதமாய் தவறு செய்தவர்களை இயேசுவின் பாதையில் போய் நான் மன்னிக்கிறேனா? இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றார், ஆண்டவரே இவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்க, இவங்களை மன்னிங்கன்னு இயேசு சொன்னார்ல. அதே வார்த்தைகளை ஸ்தேவான் இங்கே சொல்லுகிறதை நாம் படித்தோம். ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு ஸ்தேவான் சொல்லுகிறார். ஆண்டவரே இப்படி எல்லாரையும் நம்மால மன்னிக்க முடிகிறதா? மேலே யாராவது கல் எறிந்திருந்தார்கள் என்று சொன்னார், உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருந்தார்கள் என்று சொன்னால், அவர்களை மனப்பூர்வமாய் என்னால் மன்னிக்க முடிகிறதா? மன்னிக்க முடியலன்னா நீங்கள் 100 வருஷம் ஃபாஸ்டிங் இருந்தாலும் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. மனப்பூர்வமாக மன்னித்து அவர்களை ஆசீர்வதித்து ஜெபித்தார். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரோமர் 12:19 ஆண்டவர் சொன்னார், பழி வாங்குதல் எனக்குரியது. நீங்க யாரையும் பழி வாங்க துடிக்காதீங்க. உங்களுக்கு விரோதமாக எத்தனை கொடுமையான காரியங்களை செய்திருந்தாலும் அவர்களை கர்த்தரின் கையில் விட்டு விடுங்கள். ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை மன்னிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் பரமண்டல ஜெபம் சொல்லி தரும்போது கூட யாருடைய குற்றங்களை நீங்க மன்னிக்கிறீங்களோ அவர்களுடைய குற்றங்கள் தான் மன்னிக்கப்படும். மூன்றாவதாக, இன்று மரித்தால் நான் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேனா? நான் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டேன்னா, இயேசுவை நான் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன்னா? என் வாழ்க்கையில் சின்ன பொய் கூட இல்லாமல் இருக்குதா? இல்லை நான் சும்மா சர்ச்சுக்கு வரேன், ஏதோ காணிக்க போட்டுறேன், அப்படியே பாட்டு பாடிடுறேன். எல்லார் கண்ணையும் நம்ம மறைச்சிடலாம். உங்கள் உள்ளந்தெரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நல்ல ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், எல்லா சத்தியம் உனக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சோம், இன்னும் நீ எழும்பாமல் இருக்கிறாய், இன்னும் நீ சாட்சியா வாழாமல் இருக்கிற. முதலாவது வாழணும், அப்புறம் தான் ஊழியம், அப்புறம் தான் ரத்த சாட்சி. முதல்ல இயேசுக்காய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இயேசுக்கா வாழ்றதுன்னா என்ன? உங்கள் வீட்டில் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, குடும்பத்தில் ஒரு சாட்சி, வேலை செய்கிற இடத்துல சாட்சி, எல்லா இடத்திலும் ஆண்டவரை நேசிக்க நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Father. Thank you Jesus. ஆண்டவர்கிட்ட பேசுறீங்களா? எல்லா கண்கள் மூடப்பட்டிருக்கட்டும், எல்லார் கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா? எல்லார் கண்ணை மூடுங்க, கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அநேகருடைய வாழ்க்கையில் வியாதிகள் ஏன் தெரியுமா வருது? மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறீர்கள். ஆண்டவர் எல்லாரையும் நான் மன்னிக்க எனக்கு உங்கள் அன்பு எனக்கு தேவை. நான் ஆயத்தப்பட வேண்டும், பிறரை ஆயத்தமாக்க வேண்டும். தேங்க்யூ Lord. தேங்க்யூ Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை நேசிக்க துவங்கினேன், அது சுகம், மேலான சுகம். இயேசுவை நேசிக்க துவங்கினேன், அது சுகம், மேலான சுகம். அது சுகம், மேலான சுகம். அநேக தேவைகளோடு வந்திருக்கலாம். இந்த தேவை எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஆண்டவரே, உமக்கு நான் சாட்சியா வாழ விரும்புகிறேன், உங்க இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன் நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்க தேவைகளை சந்திக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை
வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன். இயேசுக்காய் நான் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. அநேக நேரத்தில் நாங்கள் தவறி விழுந்து விடுகிறோம். நம்முடைய கிருபைகளை தாங்கட்டும் ஐயா. விசுவாசத்தினாலும் ஞானத்தினாலும் வல்லமையினாலும் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேலை ஸ்தலங்களுக்கு, குடும்பங்களுக்கு, எங்கெங்கெல்லாம் நாங்கள் போறோம் அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் பேசுங்க வாயில அதிகாரத்தை வைப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆவியானவரே. தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தில். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.